This video on motion of system of particles and rigid bodies, moment of inertia of a uniform rod is brought to you by Study with Scarlett. Okay. இன்னைக்கு நம்ம moment of inertia of a uniform rod பார்க்கலாம். இது page number 234, 235 ல இருக்கு. First நம்ம இதோட diagram பார்க்கலாம். Diagram என்னன்னா ஒரு rod எடுத்துக்கணும். Uniform rod. அதோட length வந்து L. Total length is L. Total length of the rod will be L. Okay. And then அதில் நம்ம ஒரு center of இதோட mass வந்து m எடுத்துக்கலாம். Total mass m is the mass of the rod and L is the length of the rod. Okay, இதில் நம்ம சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். perpendicular line ட்ரா பண்ணோம்னா நம்மளுக்கு the center of the rod is taken as origin and the center of mass of the rod. Okay, இதை நம்ம எடுத்துக்கலாம். First, an origin is to be fixed for the coordinate system so that it coordinates with the center of mass, which is also the geometric center of the rod. Center of mass வந்து நம்ம center of mass என்னதெல்லாம் எடுப்போம்? Geometric center of the rod, and அது போக it will be your origin. Okay, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிடுதோம். Yes, இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா ஒரு small portion dm எடுக்கும். அந்த rodல ஒரு small portion dm எடுக்கும். அதாவது dx ன்னு எடுக்கும். dx எடுக்கும். அதோட mass வந்து dm. mass வந்து dm. Originல இருந்து அந்த small mass locate ஆயிருக்க distance is x. Okay, அதான் பார்த்துப்பாங்க. But the rod is now lying along the x-axis. This is lying along the x-axis and we take an infinitesimally small mass dm. ஒரு small portion of the rod which is taken as dm and அதோட distance வந்து from distance is taken as x from the origin. Okay, இதுக்கு நம்ம இப்போ moment of inertia small mass of the rodக்கு நம்ம என்ன எடுப்போம்? dA. whole rodனா whole rodக்கு வந்து full rodக்கு நம்ம moment of inertia எடுத்தோம்னா it is I, but இந்த small portionக்கு மட்டும் நம்ம எடுக்கிறதுனால it is taken as dI. Okay, இந்த moment of inertia தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம சென்டர்ல வந்து ஒரு லைன் டிரா பண்ணனால இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து minus L/2 ன்னு எடுத்துக்கலாம். ரைட் சைடில் இருக்கிறத plus L/2 எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து மிட் பாயிண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் இஸ் L. therefore இந்த சைடு minus L/2 and this side left side minus L/2 because this is minus x axis and இங்கே plus x axis இருக்கிறதுனால நம்ம plus L/2 எடுத்திருக்கோம். ஓகே, இவ்வளோதான் நம்மளுக்கு இந்த டயக்ராம் பற்றி. எஸ், நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் டெரிவேஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாலே என்னது? மாஸ் இன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, அது வந்து ஹோல் ராடுக்கு. அப்போ ஸ்மால் ராடுக்கு டிஐ ஈக்குவல் டு ஸ்மால் மாஸ். அந்த ராடு எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சென்டரில் இது இருக்குது அண்ட் ஸ்மால் மாஸ் இஸ் டேக்கன். ஸ்மால் மாஸ் இஸ் டேக்கன். அந்த ஸ்மால் மாஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து dx and the mass of the rod is dm. இங்கேருந்து x, இங்கே minus L/2, இங்கே plus L/2. இதுதான் அந்த டயக்ராம். ஓகே, அப்போ dI equal to dm into the distance is x, dm into x square. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. dm into x square. dm into x square is the small moment of inertia of the rod. இப்போ நம்ம இதுக்கு moment of inertia we need to find what is moment of inertia I. ஓகே, அது என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் moment of inertia I கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா லாம்டானா இதில் என்னென்னா mass per unit length. lambda is defined as the mass per unit length. mass per unit length na total mass of the rod. அந்த ராடோட mass வந்து ராடோட mass m and length is L. so lambda is m by L. இது ராடுக்கு. இதே இது இந்த ஸ்மால் போர்ஷனுக்கு, இந்த ஸ்மால் போர்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா lambda will be dm divided by dx. ஓகேவா, புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே mass per unit lengthனா mass by length. அதே மாதிரி இதோட mass per unit length dm by x. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் di equal to dm into x square பார்த்தோம் and mass per unit length lambda equal to ஒரு இதுக்கு m by L, இன்னொரு இதுக்கு lambda equal to dm by dx வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ dm equal to என்ன? இந்த இது cross multiplication பண்ணும். அப்போ dm equal to lambda by x. ஓகே, dm equal to lambda into dx. ஓகே, இங்கே லாம்டா என்னது? நம்ம இந்த லாம்டாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ dm will be equal to m by L dx. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்தால் சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in equation 1. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். dmக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் dA equal to dmக்கு பதிலாக m by L dx
x ஸ்கொயர் வரும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்டகிரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இன்டகிரேஷனில் என்னதுன்னா இன்டகிரல் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது இன்டகிரல் ஐ நம்மளுக்கு தேவை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு வாட். அப்போ இன்டகிரல் ஆஃப் di வில் பி ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு I. ஓகே, திஸ் இஸ் a simple derivation. அப்போ நம்ம இது இன்டகிரேஷன் பண்ணணும், இது எல்லாத்தையும் இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகே, இது இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ I will be equal to integral of di which is equal to integral of m by L into dx x square. இதை இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். யா, ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி இன்டகிரேஷன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். di ஈக்குவல் இன்டகிரல் ஆஃப் I நம்மளுக்கு தேவை I equal to integral of di which is equal to integral of m by L dx x square. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகே, integral of di வந்து I ஆல்ரெடி சொன்ன மாதிரி integral of di is nothing but it is I. I கிடச்சிருச்சு நம்மளுக்கு. m by L it is taken as a constant value. m by L இங்கே x தான் வேரியபிள் வேல்யூ. அப்போ m by L into x square dx. இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் போதும். ஓகே, as the mass is distributed on either side of the origin, limits of the integration are taken from minus L by 2. ஏன்னா அந்த ராடில் நம்ம சென்டர் ஆஃப் த ராடில் எடுத்திருக்கோம். இங்கே minus L by 2 plus L by 2. மாஸ் வந்து ஒவ்வொரு போர்ஷன் இங்கே எல்லாத்துலேயுமே மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்ம வந்து லிமிட் என்ன எடுக்கோம்னா minus L by 2 லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் is taken as plus L by 2. ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. minus L by 2 to plus L by 2 as the mass is evenly distribute ஆயிருக்க ஒரே ரீசன்னால நம்ம அதை எடுத்திருக்கோம். எஸ், இப்போ நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? integral of x power n dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இங்கே என்னன்னா என்னதுன்னா பவர். n is the power raised to the power. Okay, and the power x raised to the power 2. அப்போ இங்கே வந்து பவர் n வந்து என்னது? இங்கே n equal to 2. அப்போது x power 2 plus 1 divided by 2 plus 1. அப்போது x cube divided by 3. இது வந்து வந்துடும். இப்போ I equal to m by L into x cube divided by 3 into இதை இன்டகிரேஷன் பண்ணணும் minus L by 2 to plus L by 2. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி இன்னும் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம்? இன்டகிரேஷனால் என்னது? இப்போ லிமிட்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதை நம்ம எப்படி இன்டகிரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். I equal to m by L x cube divided by 3. இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணதும் minus L by 2 to plus L by 2. இப்போ நீங்கள் எப்படி இன்டகிரேஷன் பண்ணணும்னா சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு L by 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் அப்பர் லிமிட். திஸ் வில் பி ஆர் அப்பர் லிமிட். அப்போ L by 2 சப்ஸ்டியூட் பண்ணால் L by 2 x cube L by 2 the whole cube divided by 3 வரும். அப்படி தானே? இப்போ L by 2 the whole cube divided by 3 னா L by 2. அப்போ L cube L cube is L by 2 the whole cube. அப்போ L cube divided by 2 cube into 3 வரும். ஓ L cube into 2 cube is 8. 8 into 3 will be 24. அப்போ L cube by 24 வரும். This will be your upper limit. இதே இது xக்கு பதிலாக minus L by 2 போட்டோம்னா if x equal to minus L by 2 if x equal to minus L by 2 நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் வரும். பட் your lower limit will be minus L cube by 24. minus L cube by 24. இங்கே எப்படி plus L cube by 24 வந்ததோ அதே மாதிரி அங்கே minus L cube by 24 வரும். நம்மளுக்கு என்னது? upper limit minus lower limit. ஓகே, upper limit minus lower limit. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ I equal to m by L into upper limit என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? your upper limit was L cube by 24. அப்போது L cube by 24 minus உங்களோட lower limit என்ன? lower limit is minus L cube by 24. minus L cube by 24. ஓகே, இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி அ ப்ளஸ். L cube by 24 ப்ளஸ் L cube by 24. இது வரைக்கும் கிடச்சிருக்கு. யா, ஓகே. L cube plus L cube by 24 ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ 2L cube by 24 எழுதிக்கலாம். ஓகே, therefore I will be equal to m by L into எப்படி இருக்குது? L cube by 24 plus L cube by 24 இருக்குது. L cube by 24 plus L cube by 1 plus 1 2. அதே மாதிரி L cube by 24 plus L cube by 24 is 2L cube by 24. அப்போ m by L into 2L cube by 24 வருது. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 12s are 24. m by L into 1 by 12 into L cube எடுத்துக்கலாம். L cube நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? L square into L. இப்போ L gets cancelled. அப்போ வந்து
m l square by 12. I equal to m l square by 12. L cube na என்னது? L cube is nothing but it is L into L into L. அதுதான் L cube இருக்கும். அப்போ இந்த L into L தான் L square into L எடுத்துக்கலாம். L cube வந்து இப்படினாலும் எடுத்துக்கலாம். L into L into L or L square into L. ஒரு L இங்கே இருக்க ஒரு L கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஒரு L square கிடைக்கும். அதுதான் I equal to m L square by 12 or I equal to 1 by 12 m L square is moment of inertia of a uniform rod. இங்கே நீங்கள் வந்து எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறது மட்டும்தான். இன்டகிரேஷன்னா என்னது? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் கியூப். இன்டெக்ரல் எதுவுமே இதை இன்டெக்ரல் பண்ணதும் I equal to m by L into x cube divided by 3 from minus L by 2 to plus L by 2. Okay, x க்கு பதிலா substitute first என்னன்னா substitute x equal to L by 2 upper limit க்கு and lower limit க்கு என்ன செய்யணும்னா substitute L equal to minus L by 2. இது மட்டும்தான் x equal to minus L by 2. இது மட்டும்தான் difference. x க்கு பதிலா minus L by 2 போடணும் and அல்லது plus L by 2 போடணும். அப்போ x equal to L by 2 போட்டால் x cube. அப்போ L by 2 the whole cube divided by 3. இங்கே அதே மாதிரி minus L by 2 the whole cube divided by 3. L by 2 the whole cube na L cube divided by 2 cube into 3. 2 cube na என்னது? L cube by 2 cube is 2 into 2 into 2. 2 into 2 into 2 தான் 2 cube which is 8. 2 2s are 4, 4 2s are 8. 8 into 3 அப்போ L cube by 24 வரும். இங்கே அதே மாதிரி minus of L cube by 2 cube into 3 அதே மாதிரி minus L cube by 24 வரும். பட் இங்கே minus ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணதுனால L cube by 24 minus of minus L cube by 24 வரையில் ஆட் ஆயிரும். L cube by 24 plus L cube by 24 வரும். அதுதான் நம்ம 2L cube by 24 பார்ப்போம். இதுதான் இங்கே. அப்போ 2L cube by 24 na L cube by 12. L cube by 12 will be your answer. So this is our calculation. அதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Moment of inertia of a uniform rod equal to 1 by 12 m L square. Okay, this is a moment of inertia of the calculation. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் என்ன எழுதணும்னா mass ராடோட mass வந்து m, length of the rod is L, and then moment of inertia வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா passes moment of inertia ஓட axis is passing through the center of mass perpendicular to the rod. Center of mass and perpendicular to the rod pass ஆகுது. And then origin நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா origin is fixed at the center of the rod, center of the rod, geometric center of the rod which is also the center of mass of the rod. இதெல்லாம் எழுதிக்கணும். அடுத்து ஒரு small mass எடுக்கிறோம். small mass dm எடுக்கிறோம். அதோட which is taken as a small mass dm. அதோட distance from origin is x, and then the small mass dm ஓட distance is taken as dx. இதை எழுதிக்கிட்டுங்க. அதுக்கடுத்து lambda is mass per unit length. lambda is the mass per unit length of the rod. ரெண்டு lambda எழுத வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு lambda, அதாவது first lambda is m by l and இன்னொரு lambda is taken as dm by dx. அது போக வந்து உங்களுக்கு லிமிட் மாஸ் வந்து ஹோல் ராட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால இந்த ஹோல் ராட்லயுமே மாஸ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கறனால நீங்க லிமிட் இஸ் டேக்கன் as minus L by 2 to plus L by 2. அடுத்து இன்டகிரேஷன் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணா 1 by 12 m L square கிடைக்கும். அவ்வளவுதான். This is moment of inertia calculation. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Bye.